இந்திய சினிமால ஒரு மிகப்பெரிய பிரபலமான காதல் ஜோடிகளாவும், நடிகையாவும் வலம் வரக்கூடியவங்க தான் விஜய் தேவரக்கொண்டா அப்புறம் ராஷ்மிகா மந்தனா. இவங்க 2 பேருக்கும் வரப்போற பிப்ரவரி 26ஆம் தேதி ராஜஸ்தான்ல ரொம்ப பிரம்மாண்டமா திருமணம் நடக்க போகுது. இந்த மாரி சிச்சுவேஷன்ல அதாவது ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய உதய்பூர்ல ஒரு பிரம்மாண்டமான பழைய அரண்மனையில தான் இவங்க திருமணத்த நடத்த போறாங்க. இவங்க திருமணத்துல எக்கச்சக்கமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்குது. உதாரணத்துக்கு நண்பர்கள் தவிர உறவினர்கள் தவிர வேற யாருக்கும் உள்ள அனுமதியே கிடையாதாம். சினிமா பிரபலங்கள், அரசியல் பிரபலங்கள் இவங்களுக்கு கூட ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய வரவேற்பு நிகழ்ச்சிக்கு மட்டும் தான் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குதாம். அந்த இன்விடேஷன் அனுப்பப்பட்டிருக்குதாம். போட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ் இவங்க எல்லாருக்குமே உள்ள போறதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான அக்ரிமெண்ட்ட சைன் பண்ணி, எக்கச்சக்கமான பாலிசி, டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் குடுத்து தான் அவங்கள உள்ளயே அனுப்புறாங்களாம். இந்த அளவுக்கு கட்டுப்பாடு நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம், இவங்க திருமணம் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிரைவேட்டான விஷயம். அத அவங்க பப்ளிக்கா பிரபலப்படுத்த விரும்பல அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கமா இருந்து வந்துட்டு இருக்கு. இந்த மாரி சிச்சுவேஷன்ல தான் இப்ப உதய்பூர்ல ஒரு பிரம்மாண்டமான அரண்மனையில அவங்க திருமணத்த நடத்தினாலும், ஆரம்பத்துல விஜய் தேவரக்கொண்டாவுக்கும், ராஷ்மிகாவுக்கும் அவங்க திருமணத்த எப்படி நடத்தணுங்கிற மாதிரி ஒரு பிளான் இருந்திருக்கு. அந்த திட்டத்துல அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நடுக்கடல்ல கப்பல்ல அவங்க உறவினர்களும், நண்பர்களும் சூழ ஒரு திருமணத்த நடத்தணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஆரம்ப பிளானா இருந்திருக்குது. அதுக்கப்புறம் விஜய் தேவரக்கொண்டா வீட்லயும், ராஷ்மிகா அவங்க வீட்லயும் இதுக்கு அனுமதிக்காத காரணத்தால தான் இவங்களோட திருமணத்த உதய்பூர்ல இருக்கக்கூடிய அரண்மனையில நடத்துறதுக்கு அந்த திட்டத்த மாத்திருக்காங்க. இல்லன்னா நடுக்கடல்லயோ, இல்ல தனி தீவுலயோ கப்பல்ல தான் இவங்க திருமணம் நடக்கதா இருந்திருக்கு. அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் விஜய் தேவரக்கொண்டா ஏற்கனவே நடத்தி முடிச்சுட்டாராம். இவங்க திருமண அறிவிப்பு வெளியாக போறதுக்கு முன்னாடியே கூட அதுக்கான ஒர்க்லாம் அவர் பிளான் பண்ணி தான் முடிச்சிருக்காரு. கடைசி நேரத்துல அவங்க இரு வீட்டார் தரப்ப சேர்ந்தவங்க அதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறதால தான் நடுக்கடல்ல கப்பல் நடக்கிற ஒரு திருமணத்த இப்ப உதய்பூர்ல இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான பழைய அரண்மனை நடத்துறதுக்கு திட்டம் போட்டிருக்காரு. எது எப்படியோ எங்க நடந்தாலும் அந்த அளவுக்கு பெருசா மக்களுக்கு அனுமதி கொடுக்கப்படல. அப்படியே போனாலும் அவங்க அரசியல் பிரபலங்களாவோ இல்ல சினிமா பிரபலங்களா இருந்தா மட்டும்தான் உள்ள அனுமதி வழங்கப்படும். அதுவும் வரவேற்பு நிகழ்ச்சிக்கு மட்டும்தான் கொடுக்கப்படுது. நீங்க யாரெல்லாம் இவங்க திருமணத்துக்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.